ஓம் சாய்ராம். திரு நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் பஜனையை சாயி இயக்கத்தின் உயிர் மூச்சாக கருதினார். திரு சுந்தரேஸ்வர ஐயர் அவர்களின் தலைமையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி துவாரகமாயி பிரதம சிஷ்ய கோஷ்டி என்ற பஜனை குழு பஜனைகளை நடத்தி வந்தனர். 1959 தனுர் மாசம் விடியற்காலையில் தனுர்மாச பஜனைகளும் தொடங்கப்பட்டது. அதே ஆண்டு ஜனவரி மாதம் திரு கோபாலகிருஷ்ண பாகவதர் திரு ராதாகிருஷ்ண கல்யாண உற்சவத்தையும் செய்து வைத்தார். இது ஒவ்வொரு ஆண்டும் தொடரப்பட்டது. 1940களிலேயே நரசிம்ம சுவாமிஜி ஸ்ரீ சாயிபாபாவிற்கு லக்ஷார்ச்சனையை தொடக்கி வைத்தார். இது மேலும் பெருகி 1966 கோட்டி அர்ச்சனையாக உயர்ந்தது. 1958 ரயில்வேயில் உயர் அதிகாரியாக இருந்த திரு ராமசுவாமி ஐயங்கார் என்பவர் ஷீரடியின் துணியிலிருந்து புனித நெருப்பை எடுத்து வந்து கோயிலின் முன்பகுதியில் இருக்கும் ஹோம குண்டத்தில் வைத்து அது அணையாமல் காப்பாற்றப்பட்டது. அதையொட்டி திரு சுப்புராவ் அவர்கள் ஸ்ரீ சாயிபாபாவின் துவாரகமாயி புகைப்படத்தையும் பரிசாக அளித்தார். இந்த துணியையும் துவாரகமாயி புகைப்படத்தையும் வைப்பதற்கான ஒரு அறையையும் கட்டுவதற்கான முழு செலவையும் இந்த பக்தரே ஏற்றுக்கொண்டார். ஓம் சாய்ராம்.